நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் இதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக, நாங்கள் பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான். சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினோம். அது சரியா வரல. சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது. அது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது. விவசாயி சின்னமும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு. இதையும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்தது. எனக்கு எது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன். இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது. இதுல பலவரும் புரட்சியாளர்கள், மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள். நாம் அறிந்து ஸ்டாலின், லெனின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மாசேத்துங்கு, எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள், அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்க யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு, வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. ஐயா வாங்க வாங்க. Gracias.
இது எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு. இதில் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம், சாத்தியமா தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பி இருக்கிற கேள்விகள், நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலான்னு நினச்சேன். நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம், தோன்றலாம். இதை படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படித்து பாருங்க, இந்த வரைவை கொண்டு போங்க. மிக்க நன்றி. இல்லை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியும். அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க தம்பி கேட்டேன். அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல, எங்கள் அப்பா பாரதிராஜா போல, ஐயா பாலச்சந்தர் போல, எங்கள் அப்பா பாலுமேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழலில் ஒண்ணுமே இல்லாத நாங்க ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். விவரமாக பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.